ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு எல்லாரும் ஏகாதசி நல்லபடியா கடைபிடிச்சிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏகாதசி மகாத்மியம் பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்றது, ட்விஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கதை. இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. கேட்கலாம், பார்க்கலாம். இப்போ இந்திர ஏகாதசி, இந்த ஏகாதசியின் பெயர் இந்திர ஏகாதசி. இது பிரம்ம வைவர்த்தன புராணத்துல கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும் இடையேயான உரையாடலாக வருகிறது. அப்ப யுதிஷ்டர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், ஹோ கிருஷ்ணா மதுசூதனா, மது என்னும் மரக்கனை கொன்றவனே, புரட்டாசி மாதம் தேய்பிறை, கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி தேய்பிறையில் வருகிற இந்த ஏகாதசியின் பெயர் என்ன, அனுஷ்டிக்கும் வழிமுறைகள் என்ன, பலன்கள் என்ன அப்படின்னு கேட்கிறார். அது பெயர் கிருஷ்ணர் சொல்றார் இந்திர ஏகாதசி. பலன் என்ன அப்படின்னா, பாவங்கள் கழிவதோடு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. எல்லாரும் இப்ப எல்லாருமே பித்ருபக்ஷம் இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது பித்ருக்களுக்கு ஏற்ற காலம். பித்ருக்கள் ஆஹ் அவர்களுக்காக நாம் இந்த கிரியைகள் செய்யக்கூடிய காலம் இது அப்படின்னு தெரியும். சோ அதனால இந்த ஏகாதசி பாத்தீங்கன்னா அதோடைய பலன் பாருங்க, அதற்கு தகுந்தாற் போலயே இருக்கு. என்ன சொல்றாங்க, இழிவடைந்த தன் முன்னோர்கள் விடுதலை பெறுவர். எல்லாருமே ஒரு அவர்களுடைய இந்த பித்ரு காரியம் எதற்காக பண்ண வேண்டும் அப்படின்னா, அவர்கள் அவர்கள் அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு பிரயாணம் இருக்கும். இறப்புக்கு பின் அந்த ஆன்மாவுக்கு ஒரு பிரயாணம் இருக்கும். அது எந்த லோகத்துக்கு போகணுமோ, ஸ்வர்க்கமோ நரகமோ விஷ்ணு லோகமோ கைலாயமோ, எங்கு அது 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 யாரை வழிபட்டு இருக்கிறதோ அங்கு செல்லும். சோ அப்படியாக அந்த ஆன்மா செல்லுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும். அதற்கு நாம் செய்கிற பிரார்த்தனை தான் இந்த பித்ரு காரியங்கள், இந்த தர்ப்பணம் முதலியவை. இப்ப இந்த மகாலய பட்சத்துல இந்த 15 நாட்கள் புரட்டாசி மாதம் வருகிற இந்த மாதம் அது முன்னாடியே வந்துருச்சு. எல்லாமே முன்னாடி முன்னாடி வந்தது இல்லையா. ஜன்மாஷ்டமி கூட ஆவணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது போல இது புரட்டாசிக்கும் முன்னாடியே மகாலய பட்சம் வந்துருச்சு. சோ அது போல தன்னுடைய மறுமையில் தன்னுடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு சரியான பாதை. அவர்கள் ஆக்சுவலா எள்ளும் தண்ணியும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பித்ருக்கள் தண்ணிக்கு ஏங்குவாங்களாம் அவர்களுடைய பிரயாணத்துல. அப்ப இந்த எள்ளும் தண்ணியும் அவர்களுக்கு
தாகத்தை தீர்க்குமா. சோ அவர்களுடைய ஃபர்தரா அவங்க போறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, அது போல இந்த எழிவடைந்து தன் முன்னோர்கள் விடுதலை பெறுவர் அப்படிங்கிறது இந்த பலனா இந்த ஏகாதசியை கடைபிடிப்பது. சோ அப்ப இதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை வருகிறது. ஓம் அண்ணா, சத்திய யுகத்தில் இப்ப அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். ஓ மன்னான்னு யாரு சொல்றார்? யுதிஷ்டன சொல்றார். இந்த சத்திய யுகத்தில் நடந்த கதை இது. அங்க வந்து இந்திரசேனன் அப்படின்ற ஒரு மன்னன் இருக்கான். அவன் வந்து எதிரிகளை வெல்வதில் சாமர்த்தியமானவன். மாஹிஸ்மதிபுரி அப்படிங்கிற ராஜ்யத்தை ஆண்டு வருகிறான். நீங்க வந்து இப்ப ஏதோ ஒரு கனவு லோகம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? உம் மாஹிஸ்மதிபுரி அப்படின்ற நாடா அந்த ராஜ்யத்தை ஆண்டு வருகிறான். அந்த செழிப்புடன் ஆழ்வதன் அவனுக்கு குறையே கிடையாது. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய சந்ததிகள் அப்படி செழிப்புடன் இருந்தது. எப்போதும் விஷ்ணுவின் வழிபாட்டில் இருப்பான். அது வேற பாருங்க, இப்ப செழிப்பு இருந்தால் பக்தி இருக்கானா? பக்தியும் இருக்கு அவன்கிட்ட. அப்படி இடைவிடாத ஆன்மீக சிந்தனையில இருந்தான். முக்தி தரும் கோவிந்த நாமத்தை எப்போதும் ஜபித்து கொண்டிருந்தான். சோ இதை விட என்ன வேணும் அப்படின்றது போல அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் மன்னர் சிம்மாசனத்துல அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாரத மகரிஷி வரார். திடீரென தோன்றுகிறார். வந்தாருன்னு சொல்வதை விட தோன்றுகிறார். தோன்றி மாமுனிவரை கண்டு எழுந்து நின்று கை கூப்பி வணங்கி 16 வகையான உபச்சாரங்களும் செய்து அவரை வந்து வழிபடுகிறார். வழிபட்டு, ஐயா நீங்கள் வந்திருக்கிறீர்கள் முனிவரே என்னுடைய ஆசிரமத்துக்கு, என்னுடைய ராஜ்யத்துக்கு, என்னுடைய சபைக்கு அப்படின்னு சொல்லி அவரை வீழ்ந்து பிரார்த்திக்கிறான், வணங்குகிறான். அப்ப இந்திரசேனரிடம் முனிவர் கேட்கிறார், பா உனது ராஜ்யத்தில் அனைவரும் மகிழ்வுடனும் செழிப்புடனும் உள்ளனரா அப்படின்னு கேக்குறார். மனம் வேத கொள்கைகளில் நிலை பெற்றுள்ளதா? உனக்கு ஏதாவது அதுல டவுட் இருக்கா அப்படின்னு கேக்குறார். மனம் வந்து உன்னுடைய கொள்கைகள்ல உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நீ சரியாக தானே இருக்கிறாய், மனம் வந்து சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறார். அப்புறம் நீ பக்தி தொண்டில் பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுதானே இருக்கிறாய் அப்படின்லாம் கேட்கிறார். அவன் வந்து உங்கள் கருணையால் அனைத்து மங்களகரமான விஷயங்களும் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். எல்லாம் மங்களகரமாக இருக்கிறது. தங்கள் தரிசனம் வந்து என் வாழ்வை உய்வித்து விட்டது அப்படின்னு சொல்றான். என்னுடைய நான் செய்த தவங்கள், என்னுடைய பிரார்த்தனைகள் பலனளித்து விட்டன அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்து விட்டது. உங்களை பார்த்து விட்டேன், மாமுனிவரான நீங்களே என்னுடைய அரண்மனைக்கு வந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். கேக்குறான். அதாவது காரணம் இல்லாமல் நாரத முனிவர் வரமாட்டார். அதனால கேக்குறார், தயவு செய்து வந்த காரணத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே யாரும் வரும்பொழுது காரணம் இல்லாமல் வரமாட்டார்கள். அதை கேட்டு அறிஞ்சிடணும். காரணம் இல்லாமல் ஒரு உரையாடல் சுற்றுகிறது என்றால் அது தேவையற்ற உரையாடல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அது போல கேட்டுட்டார். தயவு செய்து வந்த காரணத்தை கூறுங்கள் அப்படின்னு கேட்டார். மன்னரின் இந்த பணிவான பதிலை கேட்ட நாரத முனிவர் இப்படி பணிவான உபச்சரணைகள்லாம் பண்ணி கேட்கிறார். நம்ம ரூடா கேட்க கூடாது யாரையும். இந்த மாதிரிதான் அப்படியே நாசுக்கா கேட்கணும். சிலர் வந்து பேசுவாங்க என்னத்துக்கு பேசுறாங்கன்னே புரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாசுக்கா என்ன சொல்ல வராங்க, இதனால நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம நாசுக்கா கேட்கணும். அது போல இவர் பணிவாக கேட்கிறாரு. எல்லாம் செய்து விட்டு எல்லாம் நீங்கள் வந்தது என்னுடைய தவத்தின் பயன்தான் அப்படின்னு நான் உணர்கிறேன். தாங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்க, நான் என்ன உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இவர் வந்து சொல்றார், பணிவாக நீ கேட்டதற்கு சிங்கம் போன்ற மன்னா அப்படின்னு சொல்லி சொல்றார். எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். எனக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நான் ஒன்றை பார்த்தேன், அதை சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, மன்னர்களில் சிறந்தோனே, ஒருமுறை நான் பிரம்மலோகத்தில் இருந்து யமப்பட்டணத்திற்கு சென்றேன் அப்படிங்கிறார். யமப்பட்டணம்னா என்ன? நரகம், யமலோகம். அங்கு போனேன். யமராஜன் என்னை சரியாக வரவேற்று வணங்கினார். இவர் தான் எல்லா லோகத்துக்கும் போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இல்லையா? அங்கும் யமன்னா கெட்டவன் கிடையாது. நீங்கள் நிறைய நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் அவன் வந்து ஒரு பூதமாகவும் ஏதோ ஒண்ணு இல்ல. அவன் நல்லவன். அவன் வந்து விஷ்ணு பக்தன். யம தர்மராஜன், தர்மம் தவறாதவன். அவன் வந்து அப்படி ஒரு பக்தன். அவர் யமராஜன் வந்து என்னை சரியாக வரவேற்று வணங்கினான். இவர் வந்து முனிவர் இல்லையா? பெரும்
பெரும் பக்தர், மகாபக்தர், மகாமுனிவர். அதனால் இவரை வணங்குகிறான். வணங்கி இருக்கையில் அமர்ந்த பிறகு பக்தியும் உண்மையும் நிறைந்த யமராஜனுக்கு என் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தேன். நானும் விழுந்து அவனை வணங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு நான் அப்போதுதான், அங்கதான் இருக்கு ட்விஸ்ட் இங்க கதையில. அங்க சொல்றார், பிறகு யமராஜனின் சபையில் உன்னுடைய தந்தையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். புண்ணியமே உருவான உன் தந்தை, நீயும் இப்படி புண்ணியவான். அதாவது நம்முடைய மூதாதையர்கள் நன்றாக புண்ணியவான்களாக இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. அது அது நம்ம அனைவருக்குமே தெள்ள தெளிவாக தெரிந்தது. அப்படி இருக்கும்போது அவன் நன்றாக இருக்கிறான், அவனுக்கு என்ன சந்தேகம் வரும்? எனக்கு இப்ப கஷ்டம் வந்தாதான் ஏதாவது பித்ரு தோஷமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இவனுக்கு எல்லாமே மங்களகரமாக இருந்ததால் அவனுக்கு இல்லவே இல்லை. அப்ப சொல்றார், நான் வந்து யமப்பட்டணம் போனப்போ உன் தந்தையை பார்த்தேன். அவனுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு ஜட்கா அப்படியே ஆச்சரியப்படுறான். இருக்கையிலான பிறகு யமராஜனின் சபையில் உன்னுடைய புண்ணிய மிகு தந்தையை கண்டேன் அப்படிங்கிறான். நானும் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து என்னை அணுகி என்னிடம் பேசினார். நான் தானே எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு தூதுவன் போல, அதனால் என்னிடம் வந்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? ஒரு விரதத்தை கடைபிடிக்க தவறியதால் அவர் யமலோகம் செல்ல நேர்ந்து விட்டதாம். ஒரு ஒரு விரதத்தை அவர் கடைபிடிக்க மறந்துட்டார், விட்டுட்டார் அவருடைய வாழ்நாளில். அதனால் தான் அவர் வந்து யமலோகத்துக்கு போயிட்டாராம். அவர் ஒரு செய்தியை உனக்கு தெரியப்படுத்த சொன்னார். என்ன அப்படின்னா, மகிஸ்மதிபுரியின் மன்னன் இந்திரசேனன் என் புதல்வன். என் பூர்வ ஜென்ம பாவம் காரணமாக யமலோகத்தில் இருக்கிறேன். பூர்வ ஜென்மம்னா அந்த ஜென்மத்தில் அவர் செய்திருக்கிற ஒரு பாவம் என்ன? ஒரு குறிப்பிட்ட விரதத்தை அவர் இருக்கவில்லை. அந்த மாதிரி அத சொல்றாரு. இப்ப நான் வந்து மாஹிஸ்மதிபுரியின் மன்னன் இந்திரசேனன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய தந்தை என் பூர்வ ஜென்ம பாவம் காரணமாக யமலோகத்தில் வந்து மாட்டிக்கொண்டேன். ஆகவே என் மகனிடம் இந்திர ஏகாதசியை அனுஷ்டித்து அதன் பலனை எனக்கு சமர்ப்பிக்கும்படி கூறுங்கள், அப்போதுதான் எனக்கு விடுதலை ஏற்படும்னு சொல்றார். நிவர்த்தியையும் சொல்லிடுறார். நான் இதனை தவற விட்டு வந்து விட்டேன், அதனால் இந்த இந்திர ஏகாதசியை கடைபிடித்து அதன் பலனை எனக்கு அர்ப்பணிக்கும்படி சொல்லுங்கள், நான் விடுதலை பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு வழி பிறக்குது பாருங்க. அதுவும் ஒரு புண்ணியம் காரணமாக தான் அவருக்கு அந்த வழியும் கிடைக்கிறது. இல்ல அந்த வழி கிடைப்பதற்கு இந்த மன்னனை அந்த பாவத்தை போக்குவதற்கு வழி இல்லாமல் தவித்திருப்பான். ஆனா அந்த மாமுனிவர் நாரத முனிவர் போனதுனால இது கிடைச்சிருச்சு. அவரும் வந்து இங்க டக்குன்னு தோன்றி இதை சொல்லிட்டார். சோ அப்ப எனவே மன்னா கேட்டுக்கொள், இதுவே உன் தந்தையின் வேண்டுகோள். உன் தந்தை நரகம் விட்டு ஆன்மீக லோகம் செல்ல நீ இந்திர ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது இன்னது இன்ன பலன், இன்னது இன்ன பலன் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம காரியங்கள் செய்ய வராது. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அனைத்தையுமே செஞ்சுட்டா இந்த மாதிரி என்னென்னமோ பலன்கள் கிடைக்கும். நாம நினைக்கும் பலன், நினைக்காத பலன் எல்லாமே கிடைக்கும். அதான் இங்க பாருங்க, கடைபிடிக்க வேண்டும். இந்திரசேனன் உடனே அதன் வழிமுறையை கூறுங்கள் அப்படின்னு கேக்குறான். அதை நான் எப்படி கடைபிடிக்க வேண்டும் சொல்லுங்கள்னு கேக்குறான். நாரத முனிவர் சொல்ற, ஏகாதசிக்கு முன்தினம் விடியற்காலையில் குளித்து முன்னோர்கள் திருப்திக்காக படைக்க வேண்டும். முன்னோர்கள் திருப்திக்காகனா என்ன? அவர்களுக்கு பிடித்த பண்டங்கள், அது போல அவர்களுக்கு வேண்டியவற்றை படைக்க வேண்டும். அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும், வெறும் தரையில் உறங்க வேண்டும். இதுதான் வந்து முதல் நாளே செய்ய வேண்டியது. அப்புறம் ஏகாதசி அன்று என்ன செய்யணும்? விடியற்காலையில் எழுந்து குளிக்க வேண்டும். எந்தவித ஜட இன்பத்திலும் ஈடுபட மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டு முழு உண்ணாவிரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த நாள் முழுக்க முழுக்கன்னா அது எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த படையல் செய்து பித்ருக்காரியம் செய்யும் வரை இருக்கணும் அப்படின்னு முழு விரதமாக இருக்கணும். முழு விரதம்னா என்ன? நிர்ஜலமாக இருப்பது, நீர் கூட அருந்தாமல் இருப்பது. அப்ப எந்த விதமான ஜட இன்பத்திலும் ஈடுபடாமல் இருக்கணும். ஏதாவது சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இதான் ஜட இன்பங்கள். அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் ஜட இன்பங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. சோ தாமரைக்கண்ணனான பகவானிடம் சரணடைய வேண்டும். இதெல்லாம் செய்து அப்புறம் பிறகு நடுப்பகலில்னு வராங்க பாருங்க. அதாவது நடுப்பகல் 12 மணி அப்படின்றது இந்த சாப்பாட்டு நேரம். அப்ப சரியாக
அந்த நடுப்பகலில் சரியான வழிமுறைகளுக்கு உட்பட்டு சாலகிராம ஷீலாவின் முன் தன் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும். சாலகிராம சீலாவை வணங்கி அதற்கு படையல் செய்து முன்னோர்களை நினைத்து அந்த படையலை வைக்க வேண்டும். பிறகு அந்தணர்களுக்கு சிறப்பாக உணவளிக்க வேண்டும். அடுத்தது அப்புறம் அவர்களுக்கு தட்சணையும் கொடுத்து வணங்க வேண்டும். அவர்களை கொடுத்த பிறகு முடிவில் படைத்த மிகுதியை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும். சோ படைத்ததை நாமும் உண்ண வேண்டும். அதை அவர் சொல்லல, ஆனா அது நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். அதற்கப்புறம் மிஞ்சினது என்ன பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா, படைக்கக்கூடிய காலங்கள் படைப்பு அப்படின்னு பல வீடுகள்ல குடும்பங்கள்ல பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதில் மீந்த உணவு பண்டங்களை அதுக்குன்னு சமைப்பாங்க. தனிப்பட்ட முறையில பண்டங்கள் வாங்கி சமைப்பார்கள். படையல் செய்துவிட்டு அந்த குடும்பத்தினர் அனைவரும் பரிமாறி உண்பார்கள். அதற்கப்புறம் அதில் மீந்ததை எப்போதுமே பசுவுக்கு கொடுத்து விடுவார்கள். மற்றவர்களுக்கு அங்கங்க கொண்டு போய் நம்ம விநியோகம் பண்றோம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அது பழக்கம் கிடையாது. அததான் அது இங்க சொல்லியிருக்கு பாருங்க. முடிவில் படைத்த மிகுதி அப்படின்னா உண்டது போக இருக்கக்கூடிய மிகுதி, அதை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா ரிஷிகேஷர் அப்படின்னு சொல்றாங்க. சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி, விளக்கு, உணவு வகைகள் சமர்ப்பித்து பக்தியுடன் ரிஷிகேஷரை வணங்க வேண்டும். எப்பவுமே ரிஷிகேஷர் நிறைய வருது பாத்தீங்களா, ஏன்னா புலனடக்கம் தரக்கூடியவர் அவர் தான். சோ அவரை வணங்க வேண்டும். இரவு நாம ஜபம் செய்து பகவானின் உருவம், அவருடைய ரூபம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய லீலைகள் எவ்வளவு அமிர்தமாக இருக்கிறது ஆகியவற்றை கேட்டுக்கொண்டும் நினைத்து கொண்டும் விழித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற. இன்னைக்கு இன்னும் நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நேற்றுல இருந்து வந்தது சொன்னாங்க. இப்பதான் இரவு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது கூட நம்ம முயற்சி பண்ணலாம். இரவு விழித்திருக்க வேண்டும். நீ காலையில் தான் குடாகேஷன் பார்த்தோம். சோ அந்த தூக்கத்தை தியாகம் செய்வதும் ஒரு தவம். அதற்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இங்க வந்து விழித்து இருப்பது நம்மளுக்கு பலனை தரும்னு சொல்றார். அதனால இருந்து கூட பார்க்கலாம். சோ அப்படியாக அப்ப உருவம், குணங்கள், லீலைகள் அவற்றையெல்லாம் வந்து நாம ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா. அப்ப மறுநாள் பகவான் ஹரியை வணங்கி அந்தணர்களுக்கு உணவளிக்க வேண்டும் முதல்ல. ஏன்னா உபவாசமாக இருந்திருக்கிறோம். நாம வந்து பித்ருக்களையும் நினைத்து படைத்தெல்லாம் வைத்திருக்கிறோம். சோ அதற்காக அந்தணர்களுக்கு முதலில் உணவளித்து விட வேண்டும். அப்புறம் சகோதரர்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து அமைதியாக அமர்ந்து உணவு உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டுமோ. அப்ப இங்க சொல்லப்பட்டது நடுவுல விரதத்தை அங்க சாப்பிடுறத சொல்லல. அந்த இதுல படைத்த மிகுதியை பசுக்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களே தவிர அதுல சாப்பிடணும்னு சொல்லல. சோ அங்க சாப்பிடுறது இல்ல ஏகாதசி அன்று வந்து பழங்கள் அதுதான் விரதத்தில் தான் அடங்கும். ஆக்சுவலா எது பால் பழங்கள் சாப்பிடுவது. இந்த கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ் சொல்றாங்கல்ல, அரிசி வகைகள், பருப்பு வகைகள் சாப்பிடுறது வந்து ஏகாதசி அல்லாத நாள்ல துவாதசிக்கு பின் சாப்பிடுவது. சோ இது அந்த உணவை இங்க குறிக்கிறது. அங்க வந்து நாம அதுக்காக கொலைப்பட்னியா இருக்கணும், நிர்ஜலமா தான் இருக்கணும்னு இல்லை. அவர்களுடைய உடலுக்கு தகுந்தது போல நாம இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அரிசி உணவை உண்ணக்கூடாது, தானியங்களை உண்ணக்கூடாது. சோ ஆனா அடுத்த நாள் துவாதசி அன்று இப்படியாக நன்றாக உணவு சமைத்து நம்முடைய உற்றார் உறவினர்களோடு அமர்ந்து உண்ண வேண்டும், அமைதியாக உண்ண வேண்டும் அப்படின்லாம் சொல்றார். ஓமன்னா இப்படி நீ செய்து வந்தால், விரதம் முறைப்படி நீ செய்து அந்த விரதத்தின் பலனை உன் தந்தைக்கு அர்ப்பணித்தால் உன் தந்தை விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார் அப்படின்னு சொல்றார். நாரத முனிவர் இப்படி சொல்லி மறைந்தார். தோன்றினார், இப்ப மறைஞ்சிட்டார். சோ இந்திரசேன மன்னன் முனிவர் கூறியபடி தன் பிள்ளைகள் மற்றும் சுற்றத்தோடு இந்திர ஏகாதசியை பக்தி ஸ்ரத்தையோடு அனுஷ்டித்தார். அதன் பலனாக விண்ணிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. சந்தோஷமா நாங்க அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு விண்ணிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. அப்படி நமக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஒரு ஏற்பு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் தானே. பாருங்க அந்த அந்த சத்தியுகத்துல அப்படி இருந்திருக்கு. அவர்கள் செய்யக்கூடியது தேவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மலர்கள் தூவப்பட்டனவா. உடனே தந்தை கருட வாகனத்தில்
அதாவது கருட வாகனத்துல ஏன் வரார்? விஷ்ணு தூதர்கள் அப்படிதான் வருவாங்க. சோ கருட வாகனத்தில் அமர்ந்து விஷ்ணுவின் பரமபதத்திற்கு சென்றார். பிறகு எந்த இடையூறுமின்றி மன்னன் தன் நாட்டை ஆண்டு வந்தான். இறுதியில் ராஜ்யத்தை மகனிடம் அளித்து ஆன்மீக லோகம் சென்றார். சரியான நேரத்தில் மகனுக்கு ராஜ்யத்தை அளித்து விட்டான். சோ இந்த ஏகாதசியின் பெருமைகளை ஒருவர் படித்தாலோ கேட்டாலோ தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு இறுதியில் விஷ்ணுவின் பரத்தை அடைவர் அப்படின்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி என்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இருந்தா கூட ஒரு ஹாப்பி என்டிங்ல நல்லா முடிஞ்சது இந்த ஏகாதசி மகாத்மிய கதை. சரிங்களா? சரி, இப்படி இதை கேட்டதற்கே நமக்கு எல்லாருக்கும் பலன் உண்டு. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்ம பித்ருக்களை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். அவர்களுடைய மறுமையில் உண்டான பிரயாணம் சீரானதாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்குவோம். அடுத்தது இன்றைய தலைப்பு, விசேஷ தலைப்பு அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அது என்ன அப்படின்னா, யாராவது சொல்றீங்களா அது என்னன்னு? தீர்த்த யாத்திரையின் முக்கியத்துவம். கரெக்ட். சோ நாம் ஏன் யாத்திரை செல்ல வேண்டும், புனித தலங்களுக்கு யாத்திரை ஏன் செல்ல வேண்டும், செல்வதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? புனித தலம், ஸ்தலம்னு சொல்றாங்கல்ல, அதான் ஸ்தலம்ன்றது சான்ஸ்கிரிட்ல, தலம்னா க்ஷேத்திரம் அப்படின்னாலும் சான்ஸ்கிரிட்ல இடம். சோ அது என்பது என்ன, புனித தலம் என்றால் என்ன? பொதுவாக ஆலயங்கள் அப்படின்னு நம்ம கோவில்கள் அதை சொல்றோம். அப்புறம் ஏன் அது புனித தலமானது, ஒரு தலமாக ஒரு இடமாக இருந்தது ஏன் புனிதமாக மாறியது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் புனித தலங்களுக்கு ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அதனால் ஏற்படுகிற பயன் என்ன அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதுல பக்தி வலுப்படும், ஆன்மீக பலம் கிட்டும். அப்புறம் தலத்தின் புனிதமான அந்த தலம் நம்மை மேம்படுத்தும். அப்படியாக அப்புறம் தனியாக செல்வதா சங்கத்தோடு செல்வதா அப்படின்லாமும் நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி புனிதமாகிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு இடம் பகவான் அவதரித்த இடமாக இருக்கலாம், துவாரகை, அயோத்தியா போன்றது. அடுத்தது அவர் வாழ்ந்து லீலைகள் புரிந்த இடமாக இருக்கலாம், கோகுலம், சித்திரக்கூடம், அந்த மாதிரி நிறைய இடங்கள் பகவான் லீலை புரிந்தது. அவர் பிறந்ததாக இருக்காது, ஆனால் லீலைகள் புரிந்திருப்பார். சோ அப்படி. அடுத்தது பக்தர்கள் அவதரித்த இடம், பக்தர்கள் அவதரித்த இடமும். இப்ப மாயாப்பூர் சொல்றோம், மாயாப்பூர் தாம், அது என்ன அப்படின்னா நவத்வீப தாம், சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடம். இப்ப ஸ்ருங்கேரி அதெல்லாம் சொல்றோம், அதெல்லாம் ஆதிசங்கரர் பிறந்த இடம். ராமானுஜாச்சாரியார்னு பார்த்தாக்க ஸ்ரீபெரும்புதூர்னு. சோ அந்த இடங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை வருகிறது, ஆச்சாரியர்கள் பிறந்த இடம். அடுத்தது அவர்கள் வாழ்ந்து தொண்டு செய்தது. இப்ப மேலக்கோட்டைன்னு பார்த்தா அங்கு மேலக்கோட்டை, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இவையெல்லாம் ராமானுஜர் சென்று தொண்டு செய்த இடங்கள். அந்த கோவில்களுக்கு அவர் தொண்டாற்றி கைங்கரியம் செய்திருக்கிறார். சோ அந்த மாதிரி வாழ்ந்து தொண்டுகள் செய்த இடமாக இருக்கலாம். அப்புறம் பக்தியை சென்று பரப்பிய இடம். ஜெகநாத் புரிக்கு வந்தார் இல்லையா சைத்தன்ய மகாபிரபு. சோ அப்படி எத்தனையோ இடங்கள்ல இருந்தார், அது பக்தியை பரப்பிய இடம். அப்புறம் கோவில் அமைத்து விக்கிரக வழிபாடு செய்த இடம். நம்ம பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கோவில்கள் கோஸ்வாமிகள் அமைத்த கோவில்களா இருக்கும் அவை. அப்புறம் தூய பக்தர்கள் வழிபட்டு நாம ஜபம் செய்த இடம். அப்படி இருக்கும்போது அது புனிதம் பெறுகிறது அப்படின்னு. அப்புறம் புனிதம் பெறுவதோடு பல மனிதர்களையும் தன்னிடம் அது ஈர்க்கும். பக்தியை, அவர்களுக்கு பக்தியையும் இறை உணர்வையும் இறைவனின் சாநியத்தையும் உணர வைக்கும். இறைவன் அங்கு இருக்கிறார்னு அவர்கள் உணர்வார்கள். அப்படியான ஒரு இதை கொடுக்கும். அதுதான் தாமங்களினுடைய மகிமை. அப்புறம் பக்தியின் சக்தி, பக்தியின் பிரபாவம், பக்தி ரசத்தின் வாசனை, அதிர்வு முழுவதுமாக அந்த இடத்தில் பரவி இருக்கும். அப்படியே பக்தி ரசம், பக்தி பிரபாவம் அப்படியே பரவி இருக்கும் அங்க ஃபுல்லா. அப்ப அது அந்த அப்படியே பரவி அந்த இடத்தையே புனிதப்படுத்தும். அப்ப வேதங்களிலும் பாசுரங்களிலும் பாடப்பட்டிருக்கும், பாடல் பெற்றுதான் இருக்கும். இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் செல்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தை பற்றி பாடுவாங்க.
சோ பாடல் பெற்றதாக இருக்கும். அப்புறம் அங்கு செல்லும் போது அதை நம்ம அறிய நேரிடும். அங்கு போகும்போதுதான் நம்ம சில சமயங்கள்ல புரியும், தெரியாது நம்மளுக்கு. ஆனா போயிருப்போம், பார்த்தா இந்த ஆழ்வார் இங்கு பிறந்தார், இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடியிருக்கார், திவ்ய தேசம் இது அப்படின்னு எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அப்படி வரும் பொழுது அதனை கற்க வேண்டும் நம்ம. தாமத்திற்கு செல்லும் போது அப்ப அந்த அந்த தாமத்திற்கு இந்த பலனெல்லாம், இந்த மகிமைகள் எல்லாம் இருப்பதனால் அங்கு செல்லும் போது சும்மா பார்த்துட்டு மட்டும் வரக்கூடாது, அவற்றை நாம் கற்க வேண்டும். அங்கு என்ன அதனுடைய மகிமை என்ன, அந்த ஸ்தல புராணம் என்னன்னு அறியணும். அந்த ஞானம் நம்முள் நிறையும். அப்ப நம்ம ஆன்மீக புரிதலை விரிவுபடுத்தும். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஏன்னா நாம் எல்லாமே நம் முயற்சியில தான் இல்ல, அந்த இடம் ஒரு ஒரு தன்மையை கொண்டிருக்கும், அதற்கு ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்தி நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். உம் அப்ப புரிதலை விரிவுபடுத்தும். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறது. சோ இந்த ஆன்மீக புரிதல் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா, அது வாதம், தத்துவம், ஒரு பிலாசபி. உங்களுக்கு அங்க போனா ஒரு பிலாசபி புரியுது, அது கிடையாது. அது இல்ல. அறிவு, கொள்கை அப்படின்ற ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ்ன்னு நினைக்க வேண்டாம். ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு, ஆன்மீகம்னா ஆன்மாவை உணர்தல். நம் அந்த கோவில்களில் நாம் பார்க்கிற அந்த தெய்வம், அந்த பகவான் நம்முள் இருக்கிறார், நம்முள்ளும் இருக்கிறார், அனைவருள்ளும் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஆன்ம உணர்வு, அதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா எதுவும் தத்துவம் இல்லை, இதை எழுதி மனப்பாடம் பண்றது இல்ல. நான் உடல் அல்ல ஆத்மா, நான் உடல் அல்ல ஆத்மா, நான் உடல் அல்ல ஆத்மா. இதை நான் மனப்பாடம் பண்ணி புண்ணியம் இல்லை. உண்மையில் என் ஆன்மாவுக்காக நான் உழைக்கிறேனா, என் ஆன்மாவை அதன் பரமாத்மாவுடன் இணைக்கிறேனா என்ன, உறவை புதுப்பிக்கிறேன், உறவு கொள்கிறேன், போய் உறவை ஆட்டிக்கணும். நம்ம உறவை இல்லாமல் மறந்து போய் இருக்க கூடாது, உறவு கொள்ள வேண்டும். பகவானுடன் நமக்கான உணர்வை, ஆன்மாவுக்கான உறவை புதுப்பிக்க வேண்டும், வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், மேம்படுத்த வைக்கணும். அந்த மாதிரி சோ ஆன்மாவை உணர்தல் அப்படிங்கிறது, அதன் தன்மை என்ன, அது அனைவரிலும் உள்ளது அப்படின்னு உணரணும். அது பகவானின் அம்சம்னு உணரணும். அனைவரிலும் இருக்கு. இப்ப எப்படி என்னுடைய உடலில் இது பாகம், என் கை ஒரு பாகம், என் காது ஒரு பாகம், என் கண் ஒரு பாகம்னு நம்ம பாக்குற போல, இந்த ஆன்மாக்கள் பகவானின் பாகம், ஒரு பகுதி. இந்த பகவானுக்கே சென்று சேவை செய்வதுதான். இந்த கை, நான் என்ன சொல்றேனோ அதை தானே கேட்கணும், எனக்கு தானே உழைக்கணும். அது வேற ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் வேற ஏதோ பண்ணுது, லெஃப்ட் ஹேண்ட் வச்சு என்னால எழுத முடியுமா? முடியாது இல்லையா? சோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் கைகள் செய்வது போல, பகவான் என்ன நினைக்கிறானோ அவன் அங்கங்களான நாம் அவனுக்கு செய்ய வேண்டும். சோ அவன் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். சோ அப்ப அதுதான் தனித்து இயங்க முடியாதுங்கிறத உணர்வது, இதெல்லாம் தான் ஆன்மீக உணர்வு. ஆன்மீகம் என்பது இதுதான், இவற்றையெல்லாம் உணர்வது. இந்த ஆன்ம பரமாத்ம உறவு, பரமபுருஷ பகவானுடனான உறவு, அவனுடனான சேவை, இதையெல்லாம் மேம்படுத்துவதுதான் ஆன்மீக உணர்வு. இதைதான் புனித தலங்களுக்கு செல்லும் போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதைத்தான் அந்த புனித தலங்கள் செய்கின்றன. ஏன்னா அங்க அப்படி ஒரு ஆன்மீகம் பரவி இருக்கிறது. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு தோணுது, என்னன்னு புரியலன்னு நினைக்க கூடாது. அந்த கோவில்ல போனா ஏதோ ஒரு நல்ல அதிர்வு இருக்கு, எனக்கு என்னன்னே புரியல, நல்லா இருந்தது அப்படின்னா, அந்த நல்லா இருந்ததோட அர்த்தம் இதுதான், ஆன்மாவை உணரணும். நீ அந்த ஆன்மாவுக்கு நீ சேவை செய்து விட்டு வர வேண்டும். அதான் ஒரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்வாராம், நீங்க தலங்களுக்கு சென்றால் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்று நினைக்க கூடாதான். எப்படி பார்க்கணும் தானே, நம்ம தரிசனம் எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படின்னு தானே யோசிக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டோன்ட் கோ வித் மைண்ட் டு see கிருஷ்ணா, கோ டு சர்வ் கிருஷ்ணான்னு சொல்றார். நீ போய் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று செல் அப்படிங்கிறார். அங்க சேவை செய்ய வேண்டும். அப்புறம் அவரை திருப்திப்படுத்த வேண்டும். 2 விஷயங்கள். அவர் என்ன கேட்கிறார், இது ஈஸியா இருக்கு பாருங்க. திருப்திப்படுத்துறதுன்னா என்ன? அவருக்கு என்ன பிடிக்கும்? நாம ஜபம் பண்றது பிடிக்கும்.
பகவத் ஸ்மரணத்துல இருக்கிறது பிடிக்கும். சோ இதெல்லாம் செஞ்சிடலாமே. அதான் அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறத விட ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ஜபம் பண்ணா என் ஜபத்துக்கு என்னால் நன்றாக ஜபம் செய்ய முடியும் அப்படின்னு உணர்ந்து ஜபம் நிறைய செய்ய வேண்டும். அங்கிருந்து பாகவதம் கதைகளை கேட்க வேண்டும். அந்த தலங்களின் புராணங்களை கேட்க வேண்டும். அதான் சொல்ற நாம வந்து அங்கு சென்று விட்டு ஜஸ்ட் பார்ப்பதற்காக தரிசனம் எடுத்துக்கொள்வதற்காக மட்டும் போகக்கூடாதா. அது ஒன்று. அப்புறம் இப்படியாக ஒரு புனித தலத்துல சென்றால் அது வந்து அப்படி ஒரு ஆன்மீக உணர்வை பெற வேண்டும்னு பாக்குறோம். அந்த புனித தலத்தின் மகத்துவம் தான் என்ன, அதற்கு என்ன அப்படின்னா, அங்கு செல்வதால், அங்கு இருப்பதால், அங்கு தங்கி இருந்து சில நாட்கள் அப்படி இருப்பதால் நாம் என்ன உணர்கிறோம், அதுதான் நம்ம மேலே ஏற்படுகிற அந்த தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் போறீங்க, ஜப்பானீஸ் மக்களை பாக்குறீங்க அப்படின்னா அதன் தாக்கம் கொஞ்சமாவது இருக்கும்ல. அவங்க ரொம்ப பொலைட் மக்கள். அங்க போய் தாம் தூம்னு கத்த மாட்டாங்க. 4 பேர் இருக்கிற இடங்கள்ல வந்து ரொம்ப பொலைட்டா நடந்துக்குவாங்க. நீங்க நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணுவோம், எங்க இருந்தாலும் சத்தமோட்டு பேசுறது. அங்க ஒருத்தர் சைக்கிள்ல போறாங்கன்னா ஏய் கிருஷ்ணா, இல்ல வேற பேரை இல்ல கிருஷ்ணானே வச்சுப்போமே, அவரை கத்தி கூப்பிடுவோம். என்ன வச்சுக்கலாம், ஏய் நந்தினி எங்க போயிட்டே இருக்க, இங்க சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுவோம். யாருக்கும் கவலைப்பட மாட்டோம். ஆனா அங்க அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாமே அமைதியா இருப்பாங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கிற மாலா இருந்தா கூட அங்கேயும் அமைதியா இருக்கும். அப்படியாக அவர்களுடைய பிரபாவம் கொஞ்சமாவது நம்மளுக்கு வராதா? ஜப்பானுக்கு போயிட்டு அங்க ஜப்பான்ல வாழ்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த ஒரு இஃபெக்ட் நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா? அது போல அதன் தாக்கம் நமக்கு வரும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் எனக்கு தெரியாது, நல்லா பேசுவாங்க. அதனால அங்க போனீங்கன்னா அங்க அவங்க பேச்சு கொஞ்சம் நம்மளுக்கு ஒட்டிக்கும்ல. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க அந்த கோயம்புத்தூர்காரங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசனை உங்களுக்கும் வரும், அந்த அந்த பாஷை நம்மளுக்கு வரும். அது போல அந்த இஃபெக்ட் எப்படி நம்மளுக்கு இருக்கு, அது போல இந்த தாமங்களுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அதிர்வுகள், அந்த புனித தன்மை நம்மளை ஒட்டிக்குமா. அதாவது புனித தலத்துக்கு ஒரு 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 விசேஷம் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அங்க போயிட்டு வந்தா. அதாவது நம் மனதில், நம்முடைய நடத்தையில் அதை கொடுக்கும். அது அது என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது அந்த மாற்றம். அது வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா முதல் ஸ்லோகம், धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवक मामका पाण्डवाश्चैव किमु कर्वत சஞ்சயன் சொன்னாரே, கிம் அகுர்வத சஞ்சயன் சொன்னாரே. அப்படின்னா என்ன அப்படின்னா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் அப்படின்னு சொல்றார். அந்த ஊரின் பெயர் குருக்ஷேத்திரம். அது தர்மக்ஷேத்திரமாக இருக்கிறது, தர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. சரியா? அங்க வந்து குருக்ஷேத்திரம் ஏன் பெயர் வந்ததுன்னா, குரு வம்சத்தினருடைய இடம், அதனால அது குருக்ஷேத்திரம். ஆனா அந்த குருக்ஷேத்திரம் தர்ம கஷேத்திரம். அங்குதான் வந்து தேவர்கள் வந்து தர்ம காரியங்கள் செய்தனராம், பல யாகங்களும் செய்த இடம். சோ அப்படி ஒரு பிரபாவம் அந்த இடத்திற்கு இருக்கிறது. அப்ப நம்ம வந்து பொதுவாக என்ன பார்க்கிறோம், எதை வந்து நம்ம பார்க்கிறோம்னா, திருதராஷ்டிரனுடைய சந்தேகம் அப்படின்னு பாக்குறோம். எதை பாக்குறோம், சமவேதா கூடியிருக்கிறார்கள், யுயுத்சவக யுத்தம் செய்வதற்காக, மாமகா பாண்டவாஷ்சைவ, மாமகா என்னுடையவர்கள் அப்படின்ட்டார். என்னுடைய மகன்கள் கூட சொல்லல. அதான் சொல்லுவாங்கல்ல, உங்க ஆளு எங்க ஆளுன்னு, அந்த மாதிரி எங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டார் அவர். மாமகா என்னுடையவர்கள், என்னுடையவர்களும் பாண்டவாஷ்சைவ பாண்டுவின் மகன்களும், என்னுடைய மகன்களும் பாண்டுவினுடைய மகன்களும் யுத்தம் செய்வதற்காக கூடியிருக்கிறார்கள் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் அப்படின்னு சொல்றார். கிமகுர்வத்த என்ன செய்தார்கள், அங்கு வந்துவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் முதல்லயே வந்துட்டாங்க. அதற்கப்புறம்தான் சஞ்சயனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. இப்போ அவர் வந்து எல்லாரும் அங்கு கூடியவுடன் தான் அவன் சொல்ல தொடங்குகிறார். அதனால எல்லாரும் வந்து விட்டார்களான்னு கேட்கல, வந்து விட்டார்கள். அங்க என்ன செய்தார்கள், வந்தவுடன் என்ன செய்தார்கள் முதலில் அப்படின்னு கேட்கிறார். ஓ சஞ்சயா அப்படின்னு கேட்கிறார். அதாவது
என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது. சரி, நம்ம பொதுவாக என்ன பார்க்கிறோம், தன் மகன் பாண்டுவின் மகன் அப்படின்னு பேதப்படுத்தி பார்க்கிறார் திருதராட்சன்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பல முறை இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம். ஆனால் இந்த ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க என்னன்னா, இந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே கிமகுர்வத, அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேக்குறார். ஏன் அப்படின்னா, இடமோ புனித தலம், அங்கு வந்து என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு வந்து போர் புரிவதற்காக வந்திருக்கிறார்களே, இந்த தர்மக்ஷேத்திரமாச்சு, இங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பயம் வருது இவருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்தினுடைய பிரபாவம் தீயவர்களான தன் மகன்கள் மேல் வந்து எதுவும் அவர்கள் வந்து சமாதானத்திற்கு போய்விட்டார்களோ அப்படிங்கிற எண்ணம் வருகிறதாம். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவம் ஒருவர் மேல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது ஏதோ என்ன தலத்தின் பிரபாவம் துரியோதனன் மேல் வந்து விட்டதா, அவன் வந்து சமாதானம் நாடி விட்டானான்ற ஒரு சந்தேகம் வருகிறதா அவருக்கு. அதனால அவர்கள் எனிவே வந்து நல்லவர்கள் தான், அந்த இடத்தினுடைய பிரபாவம் அவர்களை பாதிக்கும்னு சொல்வதற்கே இல்லை. அவர்களுடைய பிரபாவம் வேணா அந்த இடத்திற்கு வரலாம், ஆனால் துரியோதனனை பொறுத்த வரைக்கும் தான் இவருக்கு சந்தேகம் வருகிறது. இப்ப என்ன அப்படி போயிட்டானா, அப்படி போனா என்ன ஆகும், அந்த நாடு அவனுக்கு இல்லாமல் போய்விடும். நல்லவனாக இருந்து சமாதானம் ஆயிட்டான்னா என்ன பண்றது, அதை கேட்கிறானா. அதான் அவருடைய கேள்விகளாகவும் சந்தேகமாகவும் அங்கு வருகிறது. அப்ப புனித தலத்தின் தன்மை அப்படிப்பட்டது. கீழ்த்தரமான சிந்தனை மனநிலை உடையவர்களையும் உயர்த்தக்கூடியது, மனதை மாற்றும் சிந்தனையையே மாற்றக்கூடியது அப்படிங்கிறது. சோ அதனால்தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சிறந்த வழிமுறை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, காலை எழுந்தவுடன் மங்களார்த்தி, ஜபம், குரு பூஜை, பாகவதம் படிப்பது அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கு. அப்புறம் கோவில், இப்ப வந்து இஸ்கான் கோவில்கள் பாக்குறோம், அங்கேயே வந்து ஒட்டிய ஆசிரமங்கள் இருக்கு, அங்க நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. அவர்கள்லாம் வந்து அப்படி தங்கியே இருக்கிறவர்கள் ஒரு விதம், அப்புறம் வந்து வந்து போகிறவர்கள், மங்களார்த்திக்காக வருகிறவர்கள் இருப்பாங்க, சேவைக்காக தினமும் வருகிறவர்கள். அதாவது மங்களார்த்திக்குன்னு இல்ல, அவர்களுடைய சேவை எப்ப இருக்கிறதோ அப்ப போவாங்க. அது போல பக்தர்கள் போவாங்க. அப்புறம் அந்த அட்டவணை பிரகாரம் என்ன என்ன குறிப்பிட்ட சேவை அவர்களுக்கு எந்த நாளில் இருக்கிறதோ, வாரம் 2 நாள், வாரம் 1 நாள்னு இருக்கும் அவங்களுக்கு, அந்த நாள்ல போவாங்க. சில பேர் நித்திய சேவை இருக்கும் அவங்களுக்கு, அப்படி போவாங்க. இப்படியாக இருப்பாங்க. அது அந்த செல்வது, இது எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப அப்படியாக நம்ம காலை பொழுதை நாம் இந்த மாதிரி கழித்து கொள்வோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப கோவிலுக்கு சென்றால் தானா அப்படின்னா, வீட்டிலும் அதை செய்யலாம். அதேதான் வந்து பிரபுபாதர் உணர்த்தி இருக்கிறார். வீட்டுல செய்யும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலை பூஜை அதே போல மங்களார்த்தி செய்கிறோம், பாடல்கள் பாடி சம்சாரதாவா பாடுறோம் இல்லையா, பாடி எல்லாம் பண்றோம், மலர் அலங்காரம் செய்யறோம், தூப தீபம் காட்டுறோம், அப்புறம் ஜபம் செய்கிறோம், வீட்டிலும் இதை செய்யறோம். அப்ப ஆன்மீக உணர்வை இப்படியாக செய்யும் பொழுது ஆன்மீக உணர்வை மனதில் நிறைத்து கொண்டு விடுகிறோம். காலையில இந்த பூஜை செய்து ஜபம் செய்து காலை கடன்களை முடித்தா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றோம்ல, அது போல இந்த காலை கடன்களை செய்வதால், இது வந்து நம்முடைய ஆன்மீக கடன்கள், இவற்றை கடன்னு சொல்லக்கூடாது, இது கடமையத்தான் நான் அப்படி சொல்றேன், சரியா? அது வந்து அதுவும் அர்த்தம் தான், கடன்றது தவறான அர்த்தம், அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். கடமைகள், ஆன்மீக கடமைகள் நமக்கு, அவற்றை செய்து விட்டால் நம்முடைய மனம் நாள் முழுவதும் அந்த மனதோடு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தவறாகவே போகாது அப்படிங்கிறது. பக்குவமான முடிவுகளையும் பக்குவமான வார்த்தைகளையும் நாம் பேசுவோம், நம்மை பேச வைக்கும். அந்த அந்த பிரபாவம், அந்த ஒரு காலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலமானது நம்மை நாள் முழுதும் செய்யும். எப்படி நம்ம சார்ஜ் பண்ணா நம்ம மொபைல் வந்து ஹோல் டே ஓடுது இல்ல, அது போல காலையில் நாம் செய்கிற பூஜையும் ஜபமும் நம்மை நாள் முழுவதும் கொண்டு வரும், சிறந்த முறையில் பக்குவமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும். அப்ப இப்ப நம்ம அதான் உடலுக்கு பண்றோம், யோகாசன பயிற்சி, கை கால் நீட்டி மடக்கி எல்லாம் பண்ணோம்னா புடிச்சுக்காது காலு கை.
அந்த நாள் முழுவதும் அந்த உடற்பயிற்சியை நல்ல விதமாக யோக பயிற்சியை செய்து விட்டால், மூச்சு பயிற்சியை செய்து விட்டால் உடல் நன்றாக இருக்கும்னு சொல்றோம். அது போல மனதிற்கான, ஆன்மாவிற்கான காலையில் செய்யக்கூடிய பயிற்சி இந்த ஜபம், பூஜை எல்லாம். சரி, இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு பாருங்க. அது போல உம் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அதுல நாம் வாழுகிற ஊர் இருக்கு, நாம் பிறந்த ஊர் இருக்கு. பிறந்த ஊர்னு தான் சொல்லணும். நீங்க யாராவது சொந்த ஊர்னு சொல்லுவீங்களா? சொந்த ஊர்னு சொல்றத நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து அத பத்தி சொல்றத கேட்டேங்க. சொந்த ஊர் அப்படின்னு. அது எப்படி உனக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டாண்டப் காமெடியில பேசிக்குவாங்களே, 2 பேர் இருந்து பேசுறாங்க. அப்ப வந்து அவர் குழப்பி குழப்பி சொன்னார். ஆனா அது பெரிய உண்மைன்னு நான் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த உண்மை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்த ஊருக்கு போயிட்டு வரேன். அது எப்படி உனக்கு சொந்த ஊரு? நீ சொந்தமா? அது நீ உனக்கு பட்டா போட்டு அந்த ஊரே எழுதியிருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏய், அவன் குழப்பறதா அதை வந்து அவங்க காமெடி ஆக்குறாங்க, குழப்பறதாக எண்ணி. ஆனால் அது உண்மை. அதுல என்ன, சொந்த ஊர் இல்ல, நான் பிறந்த ஊருன்னு வேணா சொல்லலாம். என் சொந்த ஊர்னா அது அது உன் சொந்தமா? அது உனக்கு பொசஷனா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அது போல பாருங்க, நாம் வாழ்கிற ஊர் இருக்கிறது, நாம் பிறந்த ஊர் இருக்கிறது, வேலைக்காக செல்லும் ஊர் இருக்கிறது, விசேஷங்களுக்காக செல்லும் ஊர் இருக்கிறது, கேளிக்கை ஓய்வு அப்படின்றதுக்காக நம்ம வெக்கேஷன் அது செல்கிற ஊர் இருக்கிறது. அப்புறம் மருத்துவத்திற்காக சில சமயம் சில ஊர்களுக்கு செல்கிறோம். இப்படியாக பல காரணங்களுக்காக பல ஊர்களுக்கு செல்கிறோம். இத வந்து பிரயாணம் அப்படின்னு சொல்லலாம், வச்சுக்கலாம். ஆனா அவற்றுக்கும் இந்த புனித தலம், தீர்த்த ஸ்தலம், திவ்ய தேசம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, தாமம், க்ஷேத்ராடம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த யாத்திரை, இதற்கும் என்ன வித்தியாசம்னா, அது ஜஸ்ட் பிரயாணம், இது வந்து யாத்திரை. இந்த இதற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, எப்படி காலை பூஜையானது நம்ம நாள் முழுவதும் ஆன்மீகமயமாக்குகிறதோ, இந்த புனித தல யாத்திரையானது இந்த பகவான் தரிசனம் செய்வது, பகவத் சங்கம், பகவானுடனும் பக்தர்களுடனும் நமக்கு சங்கம் வருது இல்லையா, அங்க நம்ம எத்தனை பக்தர்களை பார்க்கிறோம். அது அப்புறம் பாகவத கதைகளை அங்கு கேட்க நேரிடுவது, அப்புறம் பகவான் பற்றிய கதைகள், பாகவதர்கள் பற்றிய கதைகள், அதையெல்லாம் கேட்பது, அப்புறம் கீர்த்தனத்தில் ஈடுபடுவது, சேவைகள் பல செய்வது என முற்றிலுமாக விஷ்ணு ஸ்மரணம், பகவத் சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது அந்த கிருஷ்ண தாமம் அப்படிங்கிற அந்த விருந்தாவனமாக இருக்கலாம், அல்லது வந்து ராதாராணியின் தாமம், அது வந்து அந்த பர்சானா அப்படி இருக்கான், திருவாங்கடமுடையானுடைய தாமம், அல்லது திருவரங்கநாதனின் தாமம், அதாவது ஸ்ரீரங்கம், அப்புறம் ஜெகநாத்புரி, உடுப்பி, குருவாயூர், பத்ரிநாத், கேதார்நாத், பண்டரிபுரம் எல்லாம் நம்ம ரசித்து அங்கு இருந்து வாழ்ந்து வருகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இவற்றில் இருந்து விட்டு அந்த அவற்றின் புனிதத்தை, அந்த அழகை, அந்த ஆன்மீக தன்மையிலே நம்ம லயித்து வாழ்ந்து விட்டு அந்த அதனை வந்து எல்லா விதத்திலும் நமக்குள் வாங்கி கொண்டு, அந்த ஆன்மீகத்தை வாங்கி கொண்டு அதற்காக அங்கு செல்வதற்காக அங்கு நாம எந்த கெடுதலும் செய்து விடாமல் அதை பாதுகாப்பதற்காகவும் உதவி விட்டு வருவோம் இல்லையா. அங்கு போய் நம்ம எல்லாத்தையும் அங்கங்க எரிய மாட்டோம். அதை பாதுகாப்பதற்கு, அந்த தாமத்தை பாதுகாப்பதற்கு நாம் வந்து பிரயத்தனம் கண்டிப்பாக செய்து விட்டு வருவோம், உதவி விட்டு தான் வருவோம். அப்படியாக மேலும் மேலும் மக்கள் அங்கு வந்து அந்த பலனை அடைய வேண்டும்னு நினைத்து நம்ம உதவி செய்து விட்டு வரும்பொழுது அந்த அழகை, அந்த உணர்வை அனுபவித்து, பக்தி பாவத்தை அனுபவித்து எவ்வளவோ பெற்று நமக்குள் பெற்று வருவோம். பலதையும் வாங்கிட்டு வருவோம் அந்த ஊர்ல இருந்து இல்லையா. அங்கு போனால் அதான் இந்த காலை பூஜையில் நாம் வாங்கிக் கொள்வது எப்படி நாள் முழுவதும் பயன்படுத்துகிறோமோ, அது போல இந்த தாமங்களில் நாம் பெற்று வருவதை மற்ற இடங்களுக்கும் நாம் வந்து அதனை விநியோகப்படுத்த வேண்டும், அதை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். புரியுதுங்களா என்ன கனெக்ஷன்னு? நம்ம காலை பூஜை நம்ம நாள் முழுவதையும் நமக்கு நல்லதாக்குகிறது. அது போல இந்த தாமத்திற்கு செல்வது நாம் மற்ற இடங்களுக்கு செல்வதையும் புனிதமாக்கும். ஏன்னா நம்ம மனதில் சில பெரிய பெரிய மகான் பக்தர்கள்லாம் தாமத்திற்கு சென்றால் தான் சேவை செய்வதற்கு கிடைக்காதே, நம்முடைய சேவையை விட்டுட்டு ஏன் போகணும்னு போக மாட்டாங்களாம்.
அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம் பிருந்தாவனம், அந்த இடம் தாமம் அப்படின்னே இருந்துருவாங்களாம். ஆனா நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? அந்த பிருந்தாவனத்துக்கும் அந்த மதுராவுக்கும் அந்த ஜெகநாத்புரிக்கும் போனாதான் நமக்கு அந்த பக்தியை நம்ம வாங்கிக்க முடியும். அதாவது நம்ம எவ்வளவோ இடம் போறோம், அங்க போய் நம்ம கண்டிப்பா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஷாப்பிங்னு பண்ணிடுறோம், வாங்கிக்கிறோம். என்ன அந்த இடத்திற்கு விசேஷமோ அதை வாங்கிக்கிறோம். பாருங்க, யாத்திரைக்கு காசி போனாலும் பனாரசி சாரி வாங்கணும்னு ஆசைப்படுறோம். காஞ்சிபுரம் திவ்ய தேசம் போனாலும் பட்டு சேலை வாங்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்கிக்காம வரமாட்டோம், அது மாதிரிலாம் பண்றோம் நம்ம. ஆனா அதே போல ஆன்மீக உணர்வை, கிருஷ்ண உணர்வை மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வர வேண்டுமா இந்த மாதிரி யாத்திரை, புனித யாத்திரை செல்லும் பொழுது. அப்ப நாம எங்க செல்கிறோமோ அந்த இடத்தையும் புனிதமாக கருதி அதையும் நம்ம பாதுகாப்போமா? அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த நம்முடைய அந்த பிரபாவத்தை பல இடங்களுக்கும் தரக்கூடிய தன்மை நமக்கு வருமா? அதான் சொல்றார். இது எப்படி வந்து புனித தலங்களில் என்ன கிடைக்கும், அப்ப என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா தெரியல எனக்கு இந்த ஒரு பாட்டு. நாமாச்சா பஜார் பண்டரி நாமாச்சா பஜார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா நாமங்கள் விற்கக்கூடிய பஜாரா அது. பஜார், அங்க அங்க போய் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் கிடைக்கும், நாமம் தான் கிடைக்கும். அங்க அப்படியே ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய உணவு சாலைகள், அதாவது ஹோட்டல் அப்படின்னு சொல்றோம், ரெஸ்டாரண்ட்ஸ், அதெல்லாம் இருக்காது. அப்புறம் பெரிய பெரிய ஜவுளி கடை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க அங்கெல்லாம் எதுவும் போய் அதெல்லாம் வாங்க முடியாது. என்ன வாங்கலாம்? அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க. எது? சிந்துரம் அப்படின்னு சொல்ல, அந்த குங்குமம், மஞ்சள், அப்புறம் வந்து கோபி சந்தனம், அப்புறம் ஜபமாலை நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. மூர்த்திகள், விட்டல ருக்மணி மூர்த்திகள் வச்சிருப்பாங்க, டோலக் வச்சிருப்பாங்க, தம்புரா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் பல கடைகள் இருக்கும், ஒரு கடை இல்லைங்க. அப்புறம் அங்க பகவானுக்கு படைக்கிறதுக்காக மிட்டாய், அங்க இருக்கிற அந்த மிட்டாய் கடைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். உள்ளூர்காரர்கள் தான் கடை வச்சிருப்பாங்க. அது மாதிரி 10 கடை இருக்கும், ஃபுல் பஜாரும் அதான் இருக்கும். என்ன, ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லி அந்த பொருளை கொடுப்பாங்க, அந்த காசையும் ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம சொல்லாம இருப்போமா? அது போல நாமாச்சா பஜார், அங்க நீங்க வந்து நாமம் சொல்வதற்கு வழிவகுக்க கூடிய இந்த பொருட்கள் தான் அங்க கிடைக்கும். ஆன்மீகமயமான பொருட்களை தான் நீங்க அங்க இருந்து வாங்கி கொண்டே வர வேண்டும், வர முடியும் அப்படி சொல்றார். சோ அந்த பஜாருக்கு போனா என்ன வாங்கி வரலாம், என்ன ஃபேமஸ் அப்படின்னா நாமம் தான், விட்டலன் நாமம் தான் அங்க கிடைக்குமா. சோ அது போலதான் எந்த ஊருமே, தாமமுமே. சோ அப்ப அந்த வாங்கி வந்ததை நாம் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? பலருக்கும் கொடுக்க வேண்டும், பலருக்கும் அதை கொடுக்க வேண்டும். அது போல அந்த அறிந்து வந்ததை, கற்று வந்ததை, இப்ப வந்து இன்னொன்னு இதுல, இப்ப நாம ஒன்றை அறிந்து கொண்டிருக்கிறோம், இப்படி செய்யணும் அப்படின்னா முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்புறம்தான் மத்தவங்களுக்கு நீ சொன்னா நல்லதான் அப்படின்னு சொல்றதை விட, நான் சொல்லி பயனடைந்த போதுதான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை வந்து நீயும் நான் கேட்ட இடத்திற்கு வான்னு கூட்டிட்டு வரலாம். அந்த மூத்த பக்தர் இருக்காங்க பாருங்க, அவர் சொல்லட்டும். நாம தெரிஞ்ச அறகுறை விஷயங்களை, நான் இது கடைபிடிச்சா நல்லது, நீ இந்த மாதிரி கோபப்படாமல் இருந்தால் நல்லதுன்னு நான் ஒரு கிளாஸ் போனேன் அப்படின்னு சொல்லி நீ உன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர, மற்றவர்களுக்கு அதை வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் நல்லதா, நான் அங்க கேட்டுக்கிட்டு வந்தேன், நீ அது மாதிரி இருன்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீ அதை கடைபிடிக்கணும். அது போல நாம அந்த நாமாச்சா பஜார்ல நாமத்தை வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த நாமத்தை நாம முதல்ல பயன்படுத்தணும், சொல்லி சொல்லி சொல்லி. அங்க வாங்கிட்டு வர்ற அந்த நாமம் அப்படிங்கறத வாங்கிட்டு வந்திருக்கோம், மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அதை நாம முதல்ல பயன்படுத்தி ஜபம் பண்ணி நம்ம பண்ணணும். அதற்கப்புறம் தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. சோ அப்ப அது அள்ள அள்ள குறையவும் குறையாது அந்த மூட்டை. அது போல அப்ப அந்த இந்த தாமத்தின் பிரபாவம் நம்மிடத்திலும் பரவும் இல்லையா? நிறைய கொண்டுறோம். இப்போ நம்மளுக்கு ஒண்ணு பிடிக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு போறோம், அங்க அந்த செடி நல்லா இருக்குன்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல நட்டு வைக்கிறோம். அது போல அங்க நாமம் அப்படி நல்லா இருக்கு, அங்க அப்படி எல்லாரும் பாடுறாங்க அப்படின்னா அந்த தாமத்திலிருந்து அந்த நாமத்தை வாங்கிட்டு வந்துடணும். அதை வந்து நம்ம இங்க அப்பதான் நம்ம இடத்தில் அந்த பிரபாவம் நிறையும் அப்படின்னு சொல்றார். அந்த அழகு, அந்த அனுபவம் நாம இருக்கும் இடத்திற்கும் அதை கொண்டு வர வேண்டும், அந்த அந்த தாமத்தினுடைய அழகை.
அதாவது அந்த புனித தலத்தின் தன்மை, அந்த அமைதியை, அதை நம்ம வந்து வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதற்காகத்தான் இந்த தாமங்களுக்கே செல்ல வேண்டும்னு சொல்றார். புரியுதா? அப்ப இந்த எப்படி வந்து காலை பூஜை நாளெல்லாம் பிரபாவம் தருமோ, அது போல புனித யாத்திரையின் பிரபாவம் வாங்கி வந்த நாம் இருக்கிற இடத்திலும் பரவச் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அந்த பகவான் படைத்த இயற்கை தானே ஒவ்வொரு இடமும். சோ அப்ப அந்த இடத்திற்கு அந்த புனிதம் இருக்கும்போது நாம இருக்கக்கூடிய இந்த இடத்திலும் அதே புனிதத்தன்மையை நாம் கொண்டு வர முடியும் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம தாமம் செல்வதுடைய நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அங்க இருப்பதை நன்றாக வாங்கி கொண்டு வந்து நாம் இருக்கும் இடத்தையும் தாமமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றது. அப்புறம் இன்னொரு 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஏய தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ வஜாம்யஹம் மம வத்மானு வர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வசஹ அப்படின்னு சொல்றார். அதாவது ஏ யதா மாம் பிரபத்யந்தே, என்னை சரணடைவதற்கு ஏற்றாற் போல நான் அனைவருக்கும் பலனளிக்கிறேன்னு சொல்றார். நீ வந்து பரமாத்மா ஸ்வரூபமாக என்னை நினைக்கிறாயா, இல்ல பகவானாக பார்க்கிறாயா, பிரம்மனாக பார்க்கிறாயா, யாராக பார்க்கிறாயோ நான் அந்த அளவுக்கு என்னை உனக்கு வெளிப்படுத்திக் கொள்வேன்னு சொல்றார். அது போல அதாவது தாமம் செல்வதற்கு வந்து நம்முடைய ஆச்சாரியர்களின் கருணை வேண்டும். அதற்குதான் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நாம கிருஷ்ணா புக்ல சொல்றார் பிரபுபாதர், நீங்க வந்து ஒரு தாமம் செல்லணும்னா ஃபிளைட் டிக்கெட் எது முக்கியம் அப்படின்னா, முதல்ல ஃபிளைட் டிக்கெட்டா, ட்ரெயின் டிக்கெட்டா, இல்லைன்னா பஸ்ஸா, இல்ல ஒரு டாக்ஸி புக் பண்றீங்களா, இல்ல வந்து ஒரு ரிக்ஷால போறதா, இல்ல நடந்து போறதா, என்ன வழியை நிர்ணயிப்பதா தாமம் செல்வதற்கான முதல் வழி, முதல் கண்டிஷன் எப்படி போறோம் அப்படின்னு பாக்குறது இல்ல. அப்படிலாம் போனா நீங்க தாமம் சென்றதாக ஆகாது. எப்படி சென்றால் தாமம் சென்றதாகும்? அந்த புனித கஷேத்திரத்திற்கு நீங்கள் சென்றடைந்ததாகும். செல்வது நீங்க காலை நோக்கி அந்த ஊருக்குள்ள போயிடலாம், கார்ல போயிடலாம், ரிக்ஷால போலாம், எதுல வேணாலும் அந்த ஊரை நோக்கி போலாம். ஆனால் நீங்க எப்போது அங்கு சென்றதாக அர்த்தம் அப்படின்னா, உங்கள் மனது அங்க இருக்கக்கூடிய பகவான் மேல் இருக்க வேண்டும். பக்தி முதல் கண்டிஷன். பிளைட் டிக்கெட் இல்ல, நமக்கு இருக்க வேண்டிய முதல் டிக்கெட் பக்தி இருக்கணும் பகவானுடைய தாமத்திற்கு செல்வதற்கு. அடுத்தது நாமம் இருக்க வேண்டும், நாமத்தை சொல்லி கொண்டு போக வேண்டும். அந்த பக்தி இருக்க வேண்டும், நாமம் இருக்க வேண்டும், இன்னொன்று ஆத்ம நிவேதனம் இருக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம், இது 3ம் இருந்தால்தான் தாமம் செல்வதற்கு நாம் தகுதி உடையவர்களே ஆகிறோம் அப்படின்றது. ஜட கண்கள் கொண்டு பார்த்தால் அது ஊரா மட்டும்தான் தெரியும். அங்க என்ன ஊராட்சி என்னது இப்படி இருக்காங்க, சரியான கூட்டி துடைக்கல, துப்புரவு பணியாளர்கள்லாம் என்ன பண்றாங்க, சாக்கடை எல்லாம் எப்படி ஓடுது, இன்னும் கொஞ்சம் ஊர் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம வர்றது கிடையாது. அங்க இருந்த போதே புலம்பிட்டே, என்னது ஊரு சின்ன சின்ன சந்தா இருக்கே, இதுக்குள்ள எல்லாம் எப்படி போறது, வண்டியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்காக தாமம் செல்வது அல்ல. வசதிகளின் வசதியா இருக்கோ குறையா இருக்கோ இதை பற்றிய பார்வை ஜட பார்வை, அப்படி அல்ல. அது ஆன்மீக உலகத்தின் அங்கம். ஆன்மீக உலகத்தில் இருக்க வேண்டிய ஊர் நம்முடைய நன்மைக்காக பூலோகத்தில் வந்து இருக்கிறது. விருந்தாவன தாமமாக இருக்கிறது, துவாரகா தாமமாக இருக்கிறது, பத்ரிநாத்தாக இருக்கிறது. அப்படியாக அந்த தாமங்கள் ஆன்மீக லோகத்தில் இருக்கக்கூடியதுதான் இங்கு வந்திருக்கிறது. நமக்காக பகவான் அர்ச்ச விக்கிரக ரூபமாக நமக்காக வந்து வீற்றிருக்கிறார். அவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சேவை கூட செய்யாட்டியும் அத வந்து குறை சொல்லி கொண்டு இல்லாமல் ஒரு பக்தி பாவத்தை எனக்கு கொடுன்ற பிரார்த்தனையோடு செல்லணும் அப்படின்னு. அதான் என்ன மனதோடு செல்லணும்னா பிரார்த்தனை இருக்கணுமா முதல்ல. அதான் சொல்றார், மனநிலைக்கு தகுந்தாற் போலதான் அது நம் தன்மையை காட்டுமா. அதற்கு ஒரு தன்மை இருக்கு, என்னென்ன அப்படின்றது. எப்படி வந்து பகவான் அவருடைய பிரார்த்தனைக்கு தகுந்தாற்போல், சரணடையும் தன்மைக்கு தகுந்தாற்போல் தன்னை காட்டிக்கொள்வாரோ, அது போல நம்முடைய பிரார்த்தனைக்கும் நம்முடைய பணிவுக்கும், நோட் பண்ணிக்கோங்க கரெக்டா, பணிவாக செல்ல வேண்டும் அந்த தாமத்துக்கு. பிரார்த்தனையும் பணிவும் இருந்தால்தான் அந்த தாமம் தன்னை காட்டிக்கொள்ளும், தன்னுடைய அந்த தன்மையை. எப்படிப்பட்ட, இது யார் பிறந்த ஊர்,
இங்கு பகவான் என்ன லீலைகள் செய்தான், என்னென்ன கோயில்கள் இருக்கிறது அப்படின்னு அதற்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்முடைய பணிவாலும் நம்முடைய பிரார்த்தனையாலும் தான் அறிய முடியுமா? இல்லைன்னா அது அது வந்து நம்மளுக்கு சித்திக்காமலே போகலாம், பார்க்க முடியாமல் கூட போகலாம். அதான் அவனே தன் பிரபாவத்தை காட்டுவான். நீ அவனுக்கு சேவை செய்து திருப்தி செய்து நடந்து கொள், பக்தியோடு நடந்து கொள், அவன் காட்டிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல. அதாவது கலியுகம் களங்கம் நிரம்பியது. நம்ம வீடுகளில விக்கிரக வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா செய்வது கடினமாக இருக்கிறது. அதனால்தான் எங்கு இந்த விக்கிரக வழிபாடு சிறந்த முறையில் நடைபெறுகிறதோ அங்கு போய் நம்ம அந்த தாமம் அந்த கோவில்களுக்கு சென்று நாம் சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்க வேத சாஸ்திர முறைப்படி பக்தியோடு அங்கு எங்கு செய்யப்படுகிறதோ அதுவே தாமம். அங்கு நாம் போய் வந்து நம்ம இந்த 6 கோஸ்வாமிகள் பாக்குறீங்க இல்லையா? அவர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் சொல்லுக்கு இணங்க கிருஷ்ணரின் லீலைகள் நடந்த இடங்களை எல்லாம் கண்டுபிடித்து கோவில்கள் அமைத்தனர். அங்கு உள்ள மன்னர்களையும் செல்வந்தர்களையும் பிடித்து கோவில்கள் அமைக்க வைத்து நிறைய ஆலயங்களை நிறுவினர். அவையெல்லாம் எதற்காக செய்தனர்னா பின்வருகிற மக்கள் அவற்றை வந்து கண்டு பக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த இன்றும் அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் அந்த கோஸ்வாமிகள், அந்த மகா பக்தர்கள் நடந்து சென்ற ஊர், அவர்கள் வாழ்ந்த ஊர், அவர்கள் வாழ்ந்து நிர்மாணம் செய்த ஒரு கோவில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே அவர்களுடைய உணர்வு அங்கு இருக்கும். இப்ப நம்ம பாக்குறோம்ல, நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த ஊருக்கு வீட்டுக்கு நம்ம போனா உடனே அந்த நம்ம தாத்தா பாட்டி ஞாபகம் நம்மளுக்கு வந்துருது இல்லையா? அவர்களோடு இருந்த நாட்கள், அவங்க உட்கார்ந்து இருந்த இடம், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அந்த வீடு அவர்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அது போல அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருப்பது போல, நடமாடுவது போல நமக்கு தோன்றுகிறது. அது போலவேதான் இந்த கோவில்கள், இந்த மகா பக்தர்கள் அமைத்த இந்த கோவில்கள், வழிபட்ட இந்த கோவில்கள், விக்கிரகங்கள் அவர்களுடைய பக்தியை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அங்கு சென்று நிற்கிறவர்களுக்கு அந்த பக்தி வந்து ஒட்டிக்கொள்ளும் கண்டிப்பாக. அதாவது சுற்றுலா போல கையில வச்சுட்டு 1 2 3 4 இந்த ஸ்பாட்ஸ், பிக்னிக் ஸ்பாட்ஸ் பாக்குற மாதிரி கோவில்கள் பார்ப்பதற்கு அல்ல. தீர்த்த யாத்திரைனா நிறுத்தி நிதானமாக அந்த தலபுராணத்தை கேட்டு எந்தெந்த ஆழ்வார், எந்தெந்த வைஷ்ணவ ஆச்சாரியர், எந்தெந்த சந்துக்கள். நீங்க பண்டரிபுரம் போனீங்கன்னா ஒவ்வொருவருடைய சமாதி எங்க இருக்குன்னு பார்த்தாலே நீங்க உங்களுக்கு அப்படி புல்லரிக்கும் உடம்பு. அப்படி ஒரு பிரபாவம் நிறைந்த ஊர் பண்டரிபுரம். அப்படியாக என்னென்ன சந்துக்கள் இங்க பிறந்தார்கள், அவர்களுடைய லீலைகள் என்ன அப்படின்னு, அப்புறம் என்னென்ன குரு மகாராஜ் வந்து எங்க வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்படியாக இங்கே வாழ்ந்தவர்கள் யாரு, இங்க இதன் இடத்திலிருந்து பாடியவர்கள் யாரு அப்படின்னு, சேவை யாரெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் கருணையை வேண்டி அந்த பக்தியில கொஞ்சமாவது எனக்கு கொடுன்னு வேண்ட வேண்டும். அப்படி ஒரு வேண்டுதலோடு தான் தாமத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. இந்த தாமங்கள் அந்த தன்னிடம் இருக்கிற அந்த பிரபாவத்தை, அந்த தன்மையை, அந்த புனிதத்தை நமக்கு நம்முடைய பிரார்த்தனைக்கும் நம்முடைய ஏற்பு தன்மைக்கும் வாங்கிக்கிற தன்மை இருக்கு பாருங்க, ரிசெப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல அந்த தாமம் நமக்கு கொடுக்கும். நம்ம போய் நிறைய பெருசா எனக்கு குடுன்னு நின்னோம்னா நிறைய கொடுக்கும். நாம வந்து அப்படியே க்ளோஸ்டா நின்னோம்னா என்ன வாங்கிக்க முடியும் இல்லையா? நம்ம பைய திறந்தாதானே கொட்டுறதெல்லாம் வாங்கிக்க முடியும். அப்படியே பைய இருக்க பிடிச்சிட்டு நின்னோம்னா எங்க இருந்து கொட்டும்? கொட்டுறதை எப்படி வாங்கிக்கிறது? அந்த பக்தி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அது போய் வாங்கிக்கணும்ல. அப்படியாக அந்த நம்ம மூட்டையோடு செல்ல வேண்டும், எம்டி மூட்டையா போகணும். அங்க இருந்து அப்படி பக்தியை வாங்கிட்டு வரணும். இதுதான் வந்து தாமம் செல்வதோடைய முக்கியத்துவம். ஏன் செல்ல வேண்டும், சென்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சதையும் நான் 2-3 நாட்களாக என்ன தியானம் செய்தேனோ அதை உங்களோட இன்றைக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரெக்கார்ட் அனுப்ப முடியுங்களா? ரெக்கார்டு பண்ணிருக்கேன் மாதாஜி.
நெட்வொர்க் இஷ்யூ மாதாஜி, அதனால நெக்ஸ்ட் கேட்கறதுக்காக ஓகே ரெக்கார்டு மாதாஜி, கேட்டிருக்கேன். ரெக்கார்டட் தான். நான் உங்களுக்கு இது ரெக்கார்டு இது பண்ணிடுவேன். ஸ்ரீதர் மும்பை பிரபு கேட்டிருக்கீங்க. உங்க நம்பர் இந்த மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்புங்க பிரபு. நான் வந்து உங்களை இதுல ஆட் பண்ணிடுறேன். இந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதுவா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 4 ஊருக்கு யாத்திரை போயிட்டு வந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம். நானே உங்க கூட அப்படியே யாத்திரை வர்ற மாதிரியே இருந்துச்சு. நல்ல விளக்கம். ஏகாதசி கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாமா. ஓகேம்மா, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி ஜாயின் பண்ண எல்லாருக்கும். நீங்க இது போல எல்லா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கிளாஸ்க்கும் நிறைய ஜாயின் பண்ணணும். நல்ல பகவத்கீதை பகவத் விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றிமா இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.